இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. வீட்டிலையே சூப்பராக ஒரு மஞ்சூரியன் செஞ்சு சாப்பிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவு கோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவு குட்டியாக நறுக்க முடியுமோ அந்த அளவு குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு பொடியாக இருக்குது. ஒரு கப் அளவு கோஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப கூட்டல் குறைச்சி எடுத்துக்கோங்க. சிகப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். காரம் இது சரியாக இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம கைகள் அளவே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம கை சூட்டுக்கே அது நல்லா இலகி வரும். தண்ணியெல்லாம் எடுத்த உடனே ஊற்றிட வேண்டாம். நல்லா அந்த கோஸில் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி, அந்த உப்பு காரம் படுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதிகமாக விட்டுறக்கூடாது. எனக்கு 1 ஸ்பூன் அளவு தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இதில் நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நாம் உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு உள்ளேயும் வெந்து வரும், வெளியவும் நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறுமொறுவாக ஒரு கலர் வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம மெதுவாக திருப்பி விட்டுருங்க. ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிடலாம். இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு மிளகாயை நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 3 பல் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூடவே கேரட், குடமிளகாய் இப்படி எல்லாத்தையும் நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவும் சேர்க்காம தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் செய்கிறேன். சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரமாக வேணும்னா சில்லி சாஸ் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா விட்டுடலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சேர்க்க வேண்டாம். வினிகர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர் சேர்த்து தண்ணியில் கரைச்சி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி அதெல்லாம் செய்ய போகிறதில்ல. அப்படியே பொரிச்சு எடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சிம்பிளாக தான் அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்ததெல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ மேலே வந்து வெங்காயத்தாள் இருந்தால் வெங்காயத்தாள் போடலாம். நான் வந்து கொத்தமல்லி தான் போட்டிருக்கேன். நினச்ச உடனே சட்டுன்னு ஒரே ஒரு கோஸ் துண்டு இருந்தால் போதும், சூப்பரான மஞ்சூரியன் நம்ம செஞ்சிடலாம். மஞ்சூரியன் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் நம்ம ஹோட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. வீட்லேயே சூப்பராக செஞ்சுட்டோம். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் செஞ்சு போட்டுட்டு தான் இருக்கோம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நிறைய ரெசிபிஸ் செஞ்சு போட்டிருக்கோம். ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சூப்பரான ஒரு மஞ்சூரியன் செஞ்சுட்டோம். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றத விட வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப எளிமையாக வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டமான ரெசிபின்னு நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அப்படி கிடையாது. பாருங்கள், நம்ம எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சூப்பரான ஒரு மஞ்சூரியன் செஞ்சிட்டோம். பாருங்கள் இது எவ்வளோ நல்லா இருக்குன்னுட்டு. வாவ், பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஒன்றே ஒன்று புட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். தேங்க்யூ.